ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதை விட சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதம் மட்டும் வச்சா போதும். இந்த தொக்கு போட்டு நீங்கள் விரவி சாப்பிட்டீங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற ஆல்ன்ற ஆப்ஷனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப கொலன்னு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும். ஆனால் நல்லா பழுத்து இருக்கணும். இதை இப்போ நம்ம 4 துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் 1லேருந்து 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய லெமன் சைஸில் நம்ம இருக்கணும் அளவு. இந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்தா தான் புளிப்பு டேஸ்ட்டோடு நமக்கு தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதனால் லேசாக வதக்கி விட்டால் போதும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். நமக்கு நல்ல தக்காளி நல்லா வெந்து வந்துடும். நாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம், அது மட்டுமே போதும். இப்போ பாருங்கள், ஒரு 3 விசில் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் புளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கரண்டியால் நல்லா அப்படி மசிச்சு விடுங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இது நல்லா இறுகி வரணும். நமக்கு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கொஞ்சம் இறுகி வரணும். இப்போ பாருங்கள், கரண்டியாலே நமக்கு இந்த அளவுக்கு மசிச்சு விட்டாச்சு. இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டு இது உரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கடுகும் ரெண்டுமே 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் ரெண்டுமே ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த தக்காளி பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு இறுகி வந்திருக்கு. ஓரளவுக்கு நமக்கு இறுகி இருக்கு. இன்னுமே நல்லா தண்ணி வற்றி வரணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் இறுகி வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம கடுகு வெந்தயத்தை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி வற்றினா போதும். இப்போ நமக்கு தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்த கடுகு வெந்தய பவுடரை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூனுமே தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு இதை நம்ம வதக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நம்ம ஏற்கனவே தக்காளிலாம் நல்லா வதக்கி தான் எடுத்துருக்கோம். இப்போ இதை பவுலில் மாற்றிட்டு தாளிப்பு கரண்டியில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். திருப்பி நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கடலெண்ணெய் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு இருக்கிற காரத்துக்கு எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது. இப்போ சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு இப்போ மூணுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சு வரணும். கூடவே கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். அதில் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா அதோட ஃப்ளேவர் மனம் நல்லா வரும் நமக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி தொக்கு கூட சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட இருக்கும் போது நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தக்காளி அரைச்சதுக்கப்புறமா நம்ம எதுவும் வதக்கெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த சூடையாக எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனையில் நமக்கு போகும். நல்லா இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து அந்த சட்னியில் எல்லாமே நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பு காரெலாம் கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம 2 வாரம் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரத்தில் இது கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.